மாதிரியை ரெடி பண்ணுறதுக்கு வாழை இலை எடுத்துருக்கேங்க. வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு நல்ல இடியாப்பம் பரவலாக புழிஞ்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை வச்சு மடிச்சிடுவோங்க. இல்லை ரோல் வேணும்னாங்கன்னா ரோல் மாதிரி கூட பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாழை இலையை அப்படியே வந்து இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி லவாரியாக பூர்ணத்தோடு வச்சு செஞ்சுக்கிட்டு இப்போ தண்ணியும் கொதிச்சிருக்குங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சிட்ருவோங்க. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் போல் வச்சாலே போதுங்க, நல்லா வெந்து வந்துடுங்க. இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு அவிங்க. நான் அந்த மூடி வச்ச அந்த வீடியோ கிளிப் வந்து இல்லைங்க, அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் உடனே அதையும் கொஸ்டின் பண்ணாதீங்க. மூடி வச்சு அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. 7 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுங்க. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.